நீங்கள் பண்ணணுன்னு நினைக்கிற அச்சீவ்மெண்ட்டுக்கும் சக்ஸஸ்க்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அது தெரியலனா எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு பாதியிலே விட்டுருவீங்க. நீ ஒரு விஷயம் வேணும்னு நினச்சிட்டனா அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான விஷயம் எது தெரியுமா? டிட்டர்மினேஷன் தான். எனக்கு இது வேணுன்ற உறுதி, எனக்கு என்ன ஆனாலும் இது வேணுன்ற உறுதி. யோசிச்சு பாருங்கள், இது வரையும் நீங்கள் பாதியிலே குவிட் பண்ண விஷயம்லாம் சும்மா எல்லாரும் பண்ணுறாங்க அதனால நானும் பண்ணுறேன், இல்லை இது பண்ணால் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்படின்னு பண்ணதாக இருக்கும். அதில் உனக்கு டிட்டர்மினேஷனே இருந்திருக்காது. உன்னோட எண்ணங்களை நீ கிளியராக டிட்டர்மைன் பண்ணணும். அப்படி பண்ண தெரியலனா உனக்கு என்ன வேணும்னே உனக்கு கிளியராக தெரியலன்னு அர்த்தம். நான் ஒரு வேலைக்கு போகணும், நான் சம்பாதிக்கணும், நான் பணக்காரன் ஆகணும், நான் கார் வாங்கணும், இதெல்லாம் டிட்டர்மினேஷனே இல்லை. நான் இந்த கம்பெனியில் இந்த வேலைக்கு போகணும், என்னோட ஆனுவல் சிடிசி இவ்வளோ இருக்கணும், நான் BMW கார் வாங்கணும், இதுதான் டிட்டர்மினேஷன். இதுதான் உன்னோட கிளியரான எண்ணம். உனக்கே ஒரு விஷயத்தில் கிளியரான ஐடியா இல்லாத போது நீ எப்படி அதை அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிற? ஒரு ராஜா தாங்கிட்டே இருந்த எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. கடைசி ஒரே ஒரு வார், அந்த வாரில் அவர் ஜெயிச்சாதான் அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் மீட்க முடியும், அந்த நாட்டை ஆள முடியும். தோத்துட்டா சாவணும். எதிரி நாட்டுக்கு தன்னோட சோல்ஜர்ஸ் ஆர்ம்ஸோட கப்பலில் போய் இறங்குறாரு. அந்த கரைக்கு போனதும் அவங்க வந்த கப்பலெல்லாம் எரிச்சிட சொல்லி அவங்க சோல்ஜர்ஸ்க்கு ஆர்டர் போட்டார். அவங்களும் கப்பலெல்லாம் எரிச்சிட்டாங்க. அப்போ அந்த ராஜா அவங்க சோல்ஜர்ஸ் கிட்ட, நம்ம இங்கேருந்து திரும்பி போகணுன்னா நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா நம்ம இங்கேயே தான் சாகணும்னு சொன்னார். என்னாச்சு தெரியுமா? அந்த வாரில் அவங்க வின் பண்ணிட்டாங்க. எனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற அந்த கிளியர் டிட்டர்மினேஷன் இருந்ததுனால வேறு வழி இல்லை, அவங்க வின் பண்ணியே ஆகணும்னு வின் பண்ணாங்க. அந்த டிட்டர்மினேஷன் என்னைக்காவது உங்ககிட்ட இருந்திருக்கா? ஒரு விஷயத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம், ஆனால் அதை பாதியிலே குவிட் பண்ணுறமைய, ஏன்னா ஃபெயிலியர் டெம்பரவரியாக வர ஃபெயிலியர். அந்த மாதிரி ஃபெயில் ஆகும்போது நீ ஒரே ஒரு விஷயம் தான் நினைக்கணும், இந்த ஃபெயிலியர் பெர்மனன்ட் கிடையாது, இந்த ப்ராசஸில் இது ஒரு பார்ட் தான். இந்த இடத்துல நான் குவிட் பண்ணனா நான் தோற்றுருவேன், இந்த இடத்துல நான் குவிட் பண்ணக்கூடாதுன்னு. சக்ஸஸை விட ஃபெயிலியருக்கு தான் ரொம்ப பவர் அதிகம், தெரியுமா? இப்படி ஒரு கேம் விளையாடினா நம்ம லெவல் அப் ஆகிட்டு போயிட்டே இருக்கோமோ, அதே மாதிரி ஃபெயிலியர் தான் உன்னை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணும். உனக்கு ஒரு டிராஸ்டிக்கான பவரை கொடுக்கக்கூடியது ஃபெயிலியர் தான். லாஸ்ட் டைம் நீ தோற்றதை விட நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இன்னும் பவர்ஃபுல்லாக இருப்ப, அப்கிரேடில் இருப்ப. யாருக்காவது இது தேவைப்படுதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நீ ஃபெயில் ஆகும் போது போதும் விட்டுடலான்னு நினைக்கும் போது இந்த வீடியோ ஒரு வாட்டி திரும்ப பாரு. ஃபெயிலியரை பார்த்து பயப்படாத, அது உன்னை இன்னும் பவர்ஃபுல்லாக தான் மாற்றிட்டுருக்கு.